வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் திருக்குறள் பார்க்கலாம். நம்ம 20 அதிகாரம் சிலபஸில் உள்ள 20 அதிகாரமும் பொதுத்தமிழ் திருக்குறளுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே கேள்வி பதில்களும் திருக்குறள் கேள்வி பதில்கள் அப்படிங்கிற லிஸ்ட்லேயும் கேள்வி பதில்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்க திருக்குறள் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் ஃபர்ஸ்ட் அழுக்காராமை அதிகாரத்துல 2 திருக்குறள் கொடுத்திருக்காங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை தான் ஒழுக்க நெறியா கொள்ளணும். ஒழுக்காரா கொள்க அப்படின்னா ஒழுக்கம், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு ஒழுக்கமா எதை வச்சுட்டு ஒழுக்க நெறியா எதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்துல அழுக்காறு அப்படின்னா பொறாமை இல்லாத குணத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்காறுனா பொறாமை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தானோட ஆக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான்னா பொறாமை கொண்டவருடைய செல்வம். அவ்விய நெஞ்சத்தான்னா பொறாமை, அவ்விய அப்படின்னா பொறாமை குணமுடைய, ஆக்கம்னா செல்வம், செவ்வியான்னா பொறாமை இல்லாதவரோட வறுமையும் கேடுன்னா அலாம். அவ்வியன்னா பொறாமையுடையவர், செவ்வியான்னா பொறாமை இல்லாதவர். ஓகேங்களா? பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய கேடும், அதாவது வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஒருவர் நெஞ்சில் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அடுத்தது புறங்கூறாமையில 2 கொடுத்திருக்காங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணு முன்னாடி ஒருவருக்கு நேரா நின்று கடுமையான சொற்களை கூட சொல்லலாம். ஆனா சொல்லக்கூடாது. எப்பன்னா முன்னின்று பின்னோக்கா சொல். அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாதுன்னு சொல்றாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணு முன்னாடி எந்த கடுமையான சொற்களையும் சொல்லலாம், அவர் இல்லாதப்ப அவரை பத்தி புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. போட்டு ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது மாதிரி தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இருக்காது. யாருக்கு துன்பம் இருக்காதுன்னா, பிறருடைய குற்றத்தை காண்பது மாதிரி தன்னுடைய குற்றத்தை காண்பவருக்கு வாழ்வில் துன்பம் இருக்காது. என்ன புறங்கூறாமையில 2 சொல்லியிருக்காங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். போட்டு ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அடுத்தது அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. அருளாகிய செல்வம்னா அருளாகிய செல்வம்னா செல்வங்களுள் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இருந்தவர்கிட்டையும் இருக்குன்னு சொல்றாங்க. அருளாகிய செல்வம்னா சிறந்த செல்வம். எது செல்வங்கள் சிறந்த செல்வம்னா அருளாகிய செல்வம். அடுத்தது 6வது வலியவர் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது நம்ம என்ன நினைச்சுக்கணுமா, தம்மை விட வலிமை உடையவர் முன்னாடி நம்ம அஞ்சு நிற்கிற நிலையை நினைச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது நாம எப்படி நம்மளை விட வலியவர் முன்னாடி அஞ்சு நிக்கிறோமோ அந்த இதை எண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அருளுடைமையில அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. 6வது வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அடுத்தது வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்.
வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். வாய்மைனா என்னன்னா மற்றவங்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்றது தான் வாய்மை. அடுத்தது 8வது பாருங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சு அதாவது நமக்கு தெரிஞ்சு பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா தன் நெஞ்சமே அவரை வருத்துமா. ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும்னு சொல்றாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 9th உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்கள்ல எல்லாம் இருப்பாங்க. உள்ளத்தால் பொய்யா இல்லாம வாழ்றவங்க உலகத்தார் உள்ளத்துல எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். 8வது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 9th உள்ளத்தால் பொய்யாதுலகின் உலகத்தார் உள்ளத்தில் உள்ளம் உளன். அடுத்தது இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருள் வரும் வழியை அறியணும், அவ்வழியில பொருளை சேர்க்கணும். பொருள் வரும் வழியை அறியணும், அவ்வழியில பொருளை சேர்க்கணும். சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், காத்த பொருளை பயனுள்ள வகையில செலவிடணும். இதுதான் அரசோட செயல்கள். பொருள் வரும் வழியை அறிஞ்சிக்கணும், வரும் வழியில அந்த பொருளை சேகரிக்கணும், பாதுகாக்கணும், அப்புறம் பயனுள்ள வகையில திட்டமிட்டு செயல்படுத்தணும். இதுதான் சிறந்த அரசின் செயலாகும் சொல்றாங்க. பாருங்க என்னென்ன பார்த்தோம். அழுக்காராமையில ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்கம் நெறியை அதாவது எந்த குணத்தை ஒழுக்க நெறியா வச்சுக்கணும்னா பொறாமை இல்லாத குணத்தை. 2வது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்லமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் சொல்றாங்க. புறங்கூறாமை கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணு முன்னாடி எதை வேணாலும் கடுமையான சொற்களை சொல்லலாம், ஆனால் அவங்க பின்னாடி புறங்கூறுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. போட்டு எய்திலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கின் தீதுண்டு மண்ணும் உயிர்க்கு. அதாவது பிறருடைய குற்றத்தை காண்பது மாதிரி தன்னோட குற்றத்தை காண்பிச்சா அவங்க வாழ்வுல துன்பம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் புரியுதுன்னா அருளாகிய செல்வம் தான் சிறந்த செல்வம், மற்றதெல்லாம் இழிந்தவர்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 6வது வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியாமை செலுத்து. நாம மற்றவங்களை மெலிந்தவரை துன்புறுத்தும் போது நாம வலியார் முன்னாடி நம்ம அஞ்சு நிற்கிற நிலைமையை நினைச்சுக்கணும்னு சொல்றாங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மைனா மற்றவங்களுக்கு தீங்கு தராத சொற்களை தான் சொல்றது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும். மனசு அறிஞ்சு பொய் சொல்லக்கூடாது, சொல்லிட்டா அது தம் நெஞ்ச அவரே வருத்துன்னு சொல்றாங்க. 9th உள்ளத்தால் பொய்யாதுலகின் உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உள்ள. உள்ளத்துல பொய் இல்லாமல் இருப்பவர் உலகத்து உள்ளங்கள்ல எல்லாம் இருக்கிறாங்க. இயற்றலும் இறைமாட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு. பொருள் வரும் வழியை அறியணும், அவ்வழியில பொருளை சேர்க்கணும், பாதுகாக்கணும், பயனுள்ள வகையில திட்டமிடணும். இதுதான் சிறந்த அரசின் செயலாகும். 7th நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ல திருக்குறள் நம்ம பார்த்தாச்சு. நம்ம இதோட கன்க்ளூஷனாக 2nd term 3rd term நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். நன்றி.